Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today we just பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன். ஒரு பிகினராக இருந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து மணி மேக் பண்ணணும், அதுவும் பர்டிகுலராக ஆன்லைனில் இருந்து மணி மேக் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு எது ட்ரஸ்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா இது கூகுள் ஆட்சன்ஸ் ஃபார் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ எல்லாராலையும் இங்கே வந்து ஆன்லைனில் இருந்து மணின்றது மேக் பண்ண முடியும். பட் ஆனால் அதுக்கான எஃபெக்ட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்கும்போது தான் அதுக்கான ரிசல்ட் வந்து ஃபியூச்சர் எதிர்பார்க்க முடியும். எடுத்த உடனே ரெவன்யூ வந்து யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். அது இல்லாமல் இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோவும் கூட. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட $984.25 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு. தென் ரீசெண்டாக நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்க்ரீனில் தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, $1 ஆரம்பித்து, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பித்தோம். எல்லாரும் வந்து எப்படி சொல்கிறது, நைட்டு 12 மணிக்கு வீடியோ ஷூட் பண்ணி போட்டால் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையானவோ தெரியல. சரிங்களா? பார்க்கவே மாட்டுறாங்க. ஸோ நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 15 அக்கௌண்ட்டுக்கு மேலே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது மல்டிபிள் கண்ட்ரியில். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை குவாலிட்டி இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? மற்றவங்க கொடுக்குறது வேறு, நான் கொடுக்குறது வேறு. ஏன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு நாளும் நான் ஒர்க் பண்ணி எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான நமக்கு ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே ரெவன்யூ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $22.18 வந்து கிடச்சிருக்கு நமக்கு இன்றைக்கி மட்டும். சரிங்களா? தென் எஸ்டே, அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா $18.74 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $274.82 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சு அப்படின்னா $597.05 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு $984.25 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் பேமெண்ட்டுன்னு பார்த்தாச்சுன்னா $518.25 வந்து நம்ம வந்து விட்ரால் வச்சுருக்கோம். தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா ரெவன்யூ கொடுக்குறாங்க? ஒரு யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டால் மட்டும் போதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் இருக்குல்லையே, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஓகேங்களா, அந்த ஆடை வந்து அவர் வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாமல் வந்து அந்த யூசர்ஸ் வந்து ஆடை கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ கிளிக் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று வருமா தவிர அந்த யூசர்ஸ் வந்து ஆடு கிளிக் பண்ணலை அப்படின்னா அந்த ரெவன்யூன்றது நமக்கு வந்து கிடைக்காது. சரியா? ஏன் இந்த இடத்த நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 100 பேர் வந்துட்டாலே போதிக்கும், ஒரு 500 பேர் வந்துட்டாலே போதிக்கும், ஒரு 1000 பேர் பர் டேக்கு வந்துட்டாலே மினிமமாக ஒரு நாளைக்கு $2-3 வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து ஒரு சென்டில் ஆரம்பித்து பர் டேக்கு $1 கொண்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட நாம் வந்து 2.5 மாதம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான வீடியோஸை நம்ம ரீசெண்டாக கொடுத்ததில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டே டு டேட்டில் வந்து $100 மேலே வரக்கூடிய ரிப்போர்ட் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம என்ன தான் நைட்டு 12 மணிக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாலுமே இங்கே பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. புரியுதுங்களா? ரீசன் என்னென்னா, நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஸ்டார்டிங்கில் வந்து உனக்கு ரொம்பவே கம்மியான அமௌண்ட் வருன்றதுக்கான ப்ரூஃப்மே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? தென் இப்போ வந்து ரீசெண்டாக அது வந்து ஒர்க்கு போய்கிட்டு தான் இருக்குது. பர் டேக்கு அதில் $10-30 வரும்போது நான் உங்களுக்கு அதற்கான ப்ரூஃப்மே கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? சரி, இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகும் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் எந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேங்களா? இந்த டுடே எஸ்டேலாம் அது எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகும் அப்படின்னா, டுடேவில் வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ ஒன்றா இருக்கட்டுங்க, அது ஒரு சென்டலாக இருந்தாலும் சரி, அல்லது 10 சென்டாக இருந்தாலும் சரி, அல்லது $1 இருந்தாலும் சரி, அல்லது $10 இருந்தாலும் சரி, $1000 இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அது எவ்வளோ வரட்டுமே. சரிங்களா? அது எவ்வளோ வந்தாலுமே அதாவது டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே திஸ் மந்தில் பாருங்கள் $597.05 இருக்கு இல்லையா? ஸோ அந்த செக்ஷனில் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ், ஓகேங்களா, நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ வருது, A to Z அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். 1 ஹவருக்கு ஒன்ஸ், நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்து மறுபடியும் நைட்டு 12 மணி வர வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் டுடேவில் எவ்வளோ நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணாலுமே அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு எவ்வளோ ரெவன்யூ டுடேவில் வந்தாலுமே அது எல்லாமே திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி காட்டும், ஆட் ஆகி காட்டும். அப்போ ப்ரோ என்ன சொல்ல வரீங்க, இப்போ டுடேவில் $22 இருக்குது, அந்த இடத்துல $100 இருக்குது அப்படின்னா திஸ் மந்தில் இப்போ ஆல்ரெடி $597 இருக்குது அப்படின்னா $697 கட்டமானா? ஆமாம் நண்பா. ஏன்னா கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் அப்படியே அது அடுத்த 1 ஹவர்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். புரியுதுங்களா? சரி, அப்போ எஸ்டர்டேவில் ஆஃப்டர் 7 days அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டுடே அமௌண்ட்டு தான் எஸ்டர்டேவில் காமிச்சிட்ருக்கு. அது எப்படின்னா
நைட்டு 12 மணிக்கு மேலே எக்ஸாக்ட்டுங்க இந்த பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா 12:05 அல்லது 12:10 இந்த பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே எஸ்டர்டேக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான். அப்போ எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எங்கே வச்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட். ஓகேவா? அதாவது லாஸ்ட் 7 டேஸில் காட்டுறதுலேயே அந்த இடத்துல போயிடும். புரியுதுங்களா? தென் இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நீங்கள் 7 டேஸ் மட்டும் கணக்கில் எடுத்துக்கூடாது. உங்களுக்கு டே டு டேட்டில் வந்து கண்டினியூஸாக வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னும் போது டே 1 வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே இப்போ ஃபார் டேக்கு $100 ஃபார் டேவுக்குன்ற பாருங்க சார் டே கூட $100 வரும், வராமலாம் போகாது, கண்டிப்பாக வரும். தென் ஃபார் மந்த்து ஸ்டார்ட் டே 1லேருந்து 7 நாள் மட்டும் நீங்கள் ரெகுலராக அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு $5-10 வருதுன்னும் போது 7 நாள் மட்டும் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா டே 1ன்னும் போது அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 7 டேஸில் $500 $600 காட்டும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி டேட் 1 அப்படின்னும் போது அப்புறம் 6 நாள் ரிப்போர்ட் வந்து போன மந்த் வந்து கணக்கு பண்ணி லாஸ்ட் 7 டேஸில் காட்டும். எப்போயுமே 7 நாள் மட்டும் லாஸ்ட் 7 டேஸில் காட்டக்கூடியது வந்து கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும். மந்த்து ஸ்டார்ட் ஆகி 7 நாள் கழிச்சிட்ட பிறகு லாஸ்ட் 7 டேஸில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? தென் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக நமக்கு 50 நாள் அல்லது 51 நாளைக்கு ஒன்ஸ் தான் வந்து அமௌண்ட்டு பேங்க்குக்கு வந்து ரிசீவ் ஆகும் இந்தியன் கரன்சியாக. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம இன்றைக்கி டே 1 ஆரம்பித்து ஃபார் மந்த் எண்டு 28 நாள் இருந்தாலும் சரி அல்லது 31 நாளாக இருந்தாலும் சரி மந்த்து மொத்தம் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே திஸ் மந்தில் இருக்கு இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு $597.05 இருக்கு இல்லையா? அந்த செக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா நாளைக்கு டேட்டு 1 அப்படின்னும் போது கரெக்டாக இன்றைக்கி நைட்டு, ஓகேங்களா? அதாவது நைட்டு 12:01னாவே மறுபடியும் டேட் 1 வந்துடும் இல்லையா? ஸோ அந்த டைமுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சரி, இப்போ $597.05 இருக்கு இல்லையா? ஸோ அந்த செக்ஷனில் அது எவ்வளோ இருந்தாலுமே சரி அந்த இடத்த கரெக்டாக நைட்டு 1 அதாவது இன்றைக்கி டே 1ன்னும் போது மறுபடியும் நைட்டு டே 2க்கு போகிறதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் 00ன்னு பண்ணி பேலன்ஸில் இருக்குல்லையே அந்த $984.25 அந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ திஸ் மந்தில் என்ன ஆகுன்னா 00ன்னு இருக்கும். மறுபடியும் டே 1 ஆனவுடனே அன்னைக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து அதாவது திஸ் மந்தில் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும், ரீஸ்டோர் ஆகிட்டு. புரியுதுங்களா? சரி, அப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய இப்போ திஸ் மந்தில் மொத்தமாக ஏர்ன் பண்ணதெல்லாம் அது பேலன்ஸுக்கு வந்துடுச்சு இல்லையா? பேலன்ஸுக்கு வந்த உடனே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்களான்னா கிடையாது. ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு $100 இருந்தால் தான் மினிமமாக விட்ரால்ன்றது ஒன்று வைக்கவே முடியும். சரிங்களா? ஸோ $100க்கு கீழே ஒரே சென்ட், ஓகேங்களா? 99.99 சென்ட், ஓகேங்களா? ஒரு சென்ட் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகாது. $100ன்றது கம்பல்சரி இருந்தே இருக்கணும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பேலன்ஸ் செக்ஷனுக்கு வந்துட்ட பிறகு அதுலேருந்து 21 நாளைக்கு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஃப்ரைஸ் பண்ணுவாங்க, ஹோல்டு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போது $500 $900 $1000ன்றது எடுத்த உடனே அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. புரியுதுங்களா? எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் வந்து குவாலிட்டியாக வந்திருக்காங்களா, அல்லது ஏன்னா கூகுள் ஆட்ஸ் அண்ட் கேம்பிங் ரன் பண்ணியிருக்காங்களா, அல்லது VPN அண்ட் ஃப்ராக்ஸி யூஸ் பண்ணி மேனுவலாக ஷிஃப்ட் கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிவ்யூ செய்யப்படும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்த எல்லாமே நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஷெல்ஃப் கிளிக்கோ அல்லது ஏதாவது சம் ப்ரோசர்ஸ் இந்த போர்டு தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க்கில் ஹையர் பண்ணி நீங்கள் வந்து ரெவன்யூ புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த 21 நாளில் வந்து மேனுவலாக ரிவ்யூ செய்யும் போது என்ன ஆகுன்னா இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டெல்லாம் காலி பண்ணுருவாங்க, அதாவது மைனஸ் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக 21 நைட்டு, ஓகேங்களா? பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து லாஸ்ட் பேமெண்ட் பாருங்கள் $518.25 வந்து இருக்கு இல்லையா? அந்த செக்ஷனுக்கு உங்களுக்கு மூவ் ஆகிடுச்சு அப்படின்னாலே